ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சந்தாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மிக்ஸ்ட் வெஜ் கோலா உருண்டை தான் பண்ண போகிறோம். சிக்கன் கோலா உருண்டை பண்ணதால் நிறைய பேர் கேட்டாங்க வெஜிடபிளில் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் அண்ட் தென் பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டு அந்த தண்ணி வடித்து எடுத்துக்கிட்டேன். வடித்து எடுத்த காய் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நல்லா அது மேஷ் ஆகிடும். மேஷ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அது ஒரு பவுலில் மாற்றி சப்போஸ் நல்லா மேஷ் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் அது இருக்கணும். அதை எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது கூட பேசன் ஃப்ளார் கடலை மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ். நார்மலாக நம்ம சிக்கன் கோலா உருண்டை பண்ணும்போது சாஃப்ட்னஸ் வந்து அது அப்படியே வந்துடும். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெஜிடபிளில் பண்ணும்போது இதில் கொஞ்சம் நீங்கள் பிரெட் க்ரம்ஸை வந்து ஆட் பண்ணணும். அதாவது அது நல்லா கையில் பிடிக்க வர அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கலரிட்டே இருங்க. கலர்னதுக்கப்புறம் வந்து நம்ம கையில் வந்து நல்லா ஒரு பால் உருட்டுற சைஸ் அளவுக்கு அது வரும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள், காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகுத்தூள் தான் போட்டிருக்கேன். நான் பச்சை மிளகாய் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இன்றைக்கி குழந்தைங்க சாப்பிட்றதால நான் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணல. அண்ட் தென் உப்பு, இது ஆல்ரெடி வேக வைக்கிறதுலையும் போட்டிருக்கோம், பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பால் பிடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு அந்த பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வந்து 2 கையிலையும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சதால் நம்ம பால் சைஸ் கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய உருண்டையாக வந்துடும் நம்ம எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம். அதனால் மீடியம் சைஸ் வந்து பால்ஸாக போட்டுக்கோங்க. போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜ் பண்ணுறதால மேலே வந்து கோட்டிங்க்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கரெக்டாக புரட்டி எடுத்து அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸ், நான் பிரெட் அரைச்சி அந்த தூள் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி பிடிங்க, இல்லைனா வந்து உருண்டைகள் போடும்போது உடஞ்சிரும். எடுத்து இதே போல் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கோங்க. அதே போல் கோலா உருண்டை பண்ணும்போது மிதமான தீயில் வச்சு தான் பண்ணணும், சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஒரு கோலா உருண்டையை எடுத்து போட்டு பொரிங்க. ஸோ பொரிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கலர் வரும்போது சிம்லேயே வச்சு அதை வந்து திருப்பி விடுங்க. ஸோ திருப்பி விட்டதுக்கப்புறம் அது ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்ச வெஜிடபிள்ஸ்ன்றதால வந்து கொஞ்ச நேரம் வந்து அது குக் ஆனாவே போதும் ஆயிலில். ஸோ வந்து இது மாதிரி குக்காகி வரும். குக்காகி லைட்டாக வந்து கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறும்போது அழகாக அதை எடுத்துருங்க. ஸோ ரொம்ப சூப்பர்பான டேஸ்ட்டில் இருக்கும் இது. இன்றைக்கி சாப்பிட்ட எல்லா கஸ்டமரும் சொன்னாங்க, சந்தாஸ் கிச்சன் கஸ்டமர்ஸ் எல்லாருமே கோலா உருண்டை செம்மையாக இருந்தது, சிக்கன் கோலா உருண்டையோட இது பயங்கரமாக இருந்தது மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் எந்த வெஜிடபிள் இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க வந்து வெஜிடபிள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான கோலா உருண்டையை வீட்டில் பண்ணி கொடுங்க. அதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை சாஸோடு சர்வ் பண்ணுறீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும்.